ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, என்னடா அது ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு சிரிக்கக்கூடிய விஷயமா இல்லை சீரியஸாக சிந்திக்கக்கூடிய விஷயமா என்னங்கிறது எனக்கு புரியல. நீங்களே சொல்லுங்கள் வீடியோ முடிஞ்சோடனே. ஓகே, ஒரு 5 நிமிஷம் தான், உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஃபங்க்ஷன்னா சார் மேக்ஸில் ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஃபங்க்ஷன் ரிலேஷன்ஸ் எதாவது நடத்த போகிறீங்களா? 10th ஸ்டாண்டர்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன், அந்த செட்ஸன் ஃபங்க்ஷன் எதாவது நடத்த போகிறீங்களா? அந்த ஃபங்க்ஷனை பற்றி எதாவது சொல்ல போகிறீங்களா? அப்படி ஆக்சுவலாக என்ன மேட்ருன்னு ஒத்துழைக்காமல் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு ஷெடியூல் போட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும், சில பேர் ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்பட்டுருக்காங்க, அங்கே வர சொல்லி ரிவிஷன் எக்ஸாம் எழுத சொல்லி அதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணி வீட்டுக்கு வந்து படிக்கிறாங்க. சில பேர் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, சும்மா போய் தலை காமிச்சிட்டு வீட்லேயும் படிக்கிறதுல ஒன்றும் படிக்கிறதில்ல. அண்ட் சில பேர் இல்லை பல பேர் அந்த தியாகங்கிற ஒரு விஷயத்துக்கு வர மாட்டேங்க. சாக்ரிஃபைஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஒரு இன்னும் 20 நாள் கூட இல்லை, 10 நாளில் நீங்கள் வந்து 25ஆந்தேதி ஆயிரும். அதை முடித்து தமிழ் படித்து நான் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம் போகிறீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 2 வாரம் தான். ஸோ இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் கூட ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும். ஒரு முகூர்த்த நாளுக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும், ரிசப்ஷன் போகணும், இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். நான் என்ன பண்ணுறது? எனக்கு சொந்த பந்தவங்க, நெருங்கிய சொந்தம், நான் போய் தான் ஆகணும். அண்ட் ரொம்பவே முக்கியமான அக்கேஷனாக இருக்குது, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதும் சரி. இல்லை ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சரி. இப்போ நான் வெளியே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, கட்டாயமாக போய் தான் ஆகணும். பர்த்டே ஃபங்க்ஷன் அண்ட் ஃபேர்வெல் டே, எத்தனை நேரம் அந்த ஃபேர்வெல் டே. அதுக்கப்புறம் எங்களை லைட்னிங் செரிமனி நடத்துகிறாங்க எங்கள் ஸ்கூலில். ஸோ இந்த டைம் வந்து இது எல்லாமே டைம் வேஸ்ட் உங்களுக்கு. நான் யாரையுமே போக வேண்டாம் போகணுன்னா நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இப்போது ஒரு அண்ணன் தம்பிக்கு கல்யாணம், ஒரு வந்து நம்ம அக்கா கல்யாணம், நம்ம வந்து அண்ணனுக்கு கல்யாணம் அப்படின்னா நீங்கள் அந்த கல்யாணத்தை ஸ்கிப் பண்ண முடியாது, நம்ம போய் தான் ஆகும். அது பிரச்சனை இல்லை. ஸோ சொந்த மாமா கல்யாணம் இந்த மாதிரி இருந்தாலும் ஸ்கிப் பண்ண முடியாது தான். மேக்ஸிமம் அந்த ஒன் டே உங்கள் பேரண்ட்ஸும் இவ்வளோ வருஷத்தில் இல்லாமல் அந்த பேரண்ட்ஸும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட பிறந்தவங்க அவங்க போனால் போதும். நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது சார். நீங்கள் சொல்கிறீங்க இது என்ன சார் இது அப்படின்னு புரியுது. ஆனால் இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கு இப்போ புரியுது பப்ளிக் எக்ஸாம். ஏன்னா ஒரு நாளோட வேல்யூ என்னங்கிறது யாருக்குமே தெரில. 24 ஹவர்ஸில் 8 மணி நேரம் தூங்குறீங்க, 10 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அண்டு மீதி இருக்க 6 மணி நேரம் நம்ம வந்து டிவி பார்க்குறது, ஃபோன் நோண்டுறது, இல்லை வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, இல்லை சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இல்லை வந்து கொஞ்சம் நம்ம தூங்குறது, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ ஓவரால் வந்து நமக்கே டைம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும், எவ்வளோ படிக்கிறதுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த விதத்தில் இது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. சரி, இது கூட பொறுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனும் போயிடும், துணி எடுக்க போகிறது, இல்லை வந்து சின்ன ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு நான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு போய் ஆகணும், ஆனுவல் டேக்கு போய் ஆகணும், இல்லை வந்து நான் வந்து ஒரு இந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வந்து இந்த டைமில் திணிக்கிறீங்க. அதாவது உங்கள் மனசுக்குள்ளே திணிச்சுக்கிறீங்க, நம்ம போய் தான் ஆகணும், நம்ம போகலைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஃபோக்கஸும் உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் தான் இருக்கணும். இது இப்போ தெரியாது நான் சொல்கிறது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸு உங்களை தான் சொல்லுவாங்க, நீ அவ்வளோ நாள் இருந்து படிக்கல, ஒரு நாள் படித்து கழிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அண்ட் பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு நீங்கள் பேசி புரிய வச்சு அவனுக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்து நல்லா படிக்க சொல்லணும். நிறைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் பையன் தான் படிக்கிறதில்லன்னு சொல்கிறீங்க. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு அவனை மோட்டிவேட் பண்ணி இந்த டைமில் அவனை படிக்க சொல்லுங்கள். வேறு வழியே கிடையாது. படிக்காமல் அங்கே போய் விட்டடித்து எல்லாமே எழுதணும் முடியாது. நம்ம திறமையை தான் காட்ட முடியும். நம்ம படித்தது தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது, நம்ம மைண்டில் இருக்கிறது அங்கே போய் எழுத முடியும். ஸோ ஃபார் நமக்கே நிறைய விஷயங்கள் இருக்கும்போது, நமக்கு இப்போ தான் ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருக்குது, இனி 2 வாரத்தில் பப்ளிக் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ எங்கிட்டே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஃபங்க்ஷன் போகிறது கூட அது ஒத்துக்கோனாட்டிருக்குது. இந்த ஃபீவர்னு சொல்லி உடம்பு சரியில்லை, நான் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், இல்லை இன்றைக்கி சிவராத்திரி நான் ஈஷா போகிறேன், இல்லை வந்து நான் வந்து இன்றைக்கி சிவராத்திரி நான் கண்ணை முழிக்கிறேன், நான் கண்ணை முழிச்சு படி தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி எதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை ஒரு நாளோட வேல்யூ என்னன்னு இப்போ தெரியாது. எக்ஸாமுக்கு 3 நாள் லீவ் விடுவாங்க தெரியுமா? அப்போ படிக்க முடியாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கஷ்டப்படுவீங்க தெரியுமா? அப்போ தெரியும் அன்னைக்கு ஒரு நாளோட வேல்யூ. அந்த ஒரு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், அதே மாதிரி பல நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம். இதில் பேசுகிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி சில பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. என்ன விஷயம்னா, நாங்கள் தான் படிக்கவே இல்லையே சார், நாங்கள் தான் எதுவுமே பண்ணலையே, என்ன ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது, ஆனால் பப்ளிக் பயமாக இருக்குது, ஆனால் படிக்கவே தோண மாட்டேது அப்படின்னு சில கேட்டகரி மாணவர்கள் இருக்குங்க. அவங்களுக்கு ஒன்றே தான் சொல்லுவேன், தம்பி
இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உன்னால் ஒரு ஸ்கோர் எடுக்க முடியும், ஒரு சிறந்த ஸ்கோர் எடுக்க முடியும், சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஸ்கோர் எடுக்க முடியும். ஸ்டார்ட்டுங்கிறது ரிவிஷன் தான் நீ பண்ண போகிற. இம்பார்ட்டன்ட் கொஷினாவது ஒழுக்கமாக பாரு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாரு. ஸோ அதை நீ பார்த்தினாலே உன்னால் வந்து ஒரு ஒரு மினிமம் மார்க்காவது ஓரளவுக்கு நல்ல மார்க்கு சொல்லிக்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணலாம். எல்லாருனாலையும் நல்ல மார்க் எடுக்க முடியும். டைமை வேஸ்ட் பண்ண இதை தான் நான் சொல்கிறேன். நமக்கு 1008 வேலை இருக்குது. நமக்கு இது முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங், நிறைய கவுன்சிலிங் இருக்குது. அதை அட்டன் பண்ணணும். அது எப்படிங்கிறது நம்ம சேனல்லே வரும் எல்லாமே. அண்ட் இன்ஜினியரிங்கா, இல்லை மெடிக்கலா, இல்லை வந்து பேராமெடிக்கலா, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, இல்லை டிஎன்காசா கவுன்சிலிங்கா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்குது அட்மிஷனில். அது பார்க்கணும். அதுக்கப்புறம் அது முடித்ததுக்கப்புறம் நல்ல கல்லூரி கிடைக்கணும். கல்லூரி கிடைச்சா அது 3 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து பிளேஸ்மெண்ட் ஆகணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணும். நம்ம லைஃப்பில் நல்லது நடந்தால் தான் பேரண்ட்ஸுக்கும் சந்தோஷம், பேரண்ட்ஸும் நல்லா இருப்பாங்க, நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும். இது யாருக்குமே தெரியதில்லை. சும்மா உட்காந்து விளையாண்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோனை பார்த்துட்டு அண்ட் ஃபங்க்ஷனுங்கிற பேரில் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிவிட்டு, இல்லை வந்து ஏதோ துணி எடுக்க போகிறேன், இல்லை ஆனுவல் டே, நான் வந்து லைட்னிங் செரிமனி இருக்குது ஸ்கூலில், அது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. என்னங்க, நான் தான் சொல்கிறேன்ல, முக்கியமான கல்யாணம் அந்த ஹாஃப் அ டே மேக்ஸிமம், அவ்வளோதான். கூட பிறந்தவங்கன்னா இருந்தால் ஹாஃப் டே. அதுக்கு மேலே உங்கள் அப்பா அம்மாவை போக சொன்னால் போதும். இது பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து இத்தனை நாள் படிக்காத படிப்பு இன்றைக்கி ஒரு நாள் படிச்சுக்குவேன்னு நினைக்காம பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அவனுக்கு படிக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏதோ நல்லது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது யாருக்காவது தப்பாக தோணுச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் யாருமே இன்சஸ்ட் பண்ணி பேசலை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நான் வந்து வருத்தத்தோடு சொல்கிறேன் இந்த விஷயத்தை. ஏன்னா நேரத்தை வீணடிக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறது அந்த 3 நாள் லீவு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நான் பயப்படுத்தலை. படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, நம்மளால் முடிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ரிவிஷனுங்கிறது அதுதான். ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த 3 நாள். அன்னைக்கு போய் உட்காந்து 2 கொஷின் புதுசாக படிச்சுன்னா மண்டையிலே ஏறாது. நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. சண்டே ஒரு வீடியோ போடணும், ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடியோ போடணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். நைட்டு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுற நேரமாக. அண்ட் இந்த வீடியோ இப்போயே போடணும்னு சொல்லி தான் நான் அப்லோட் பண்ணேன். ஒன்றும் இல்லை கண்ணா, டெய்லி உட்காந்து காலையில் ஒரு 5 o'clock எந்திரி. லீவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்திரி. 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 8 மணி முடிய ஒரு ஷெடியூல் போடு. லீவ் இல்லையா, ஸ்கூலில் டார்ச்சர் பண்ணுறாங்களா, போ, வேறு வழி கிடையாதுல்ல. 2 மணி நேரம் காலையில் படிச்சுட்டு சாயங்காலம் வந்து ஒரு 3 மணி நேரம் ஷெடியூல் போடு. ஸ்கூல்லையும் டைம் வேஸ்ட் பண்ணாத, மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணு. வேறு நான் என்ன சொல்கிறதுப்பா. அண்டு வீட்டில் இருக்கிறவங்க ஷெடியூல் போட்டு ஒரு 10 ஹவர்ஸ் ஷெடியூல் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி போடணும். போடு சார். 10 ஹவர்லாம் என்னால் படிக்க முடியாது, ஒரு மாதிரி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸாவது படி. நான் சொல்லிகிட்டே இருக்கல, ரிசல்ட் அன்றைக்கி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவேன். அண்ட் இதே மாதிரி எக்ஸாம் அன்றைக்கி கூட விவேக் சார் சொன்னார், அன்றைக்கே படிக்க சொன்னார், நான் தான் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டேன்னு நினைப்பீங்க. எத்தனை பேர் நான் இப்போ சொன்னதில் எல்லுமே அடாப்ட் ஆகாமல் அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் கோவப்பட மாட்டேன், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மக்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆனால் நான் இனிமேலாவது ஒரு அட்லீஸ்ட் இந்த 2 வாரம் கூட சரியா இல்லை. ஸோ அதை நான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிசிங்கான ஒரு இது எடுத்து மனசில் ஒரு கட்டுப்பாட்டோட எல்லாத்தையும் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்ட மாதிரி ஆயிருக்கு. வெளியே திங்கிறது, இல்லை தேவையில்லாத சாப்பிட்றது, உடம்புக்கு எடுத்துக்கிறது எல்லாம் வேண்டாம். நிறைய தண்ணி குடி, வீட்டில் சாப்பிடு, அம்மா செஞ்சு சாப்பிடு. அண்ட் முடிஞ்சாலும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, ஒரு 1/2 hour நல்லா மெடிடேஷன் பண்ணு, நிறைய நேரம் உட்காந்து படி. உன் திறமையை காட்டுறதுக்கான பிளாட்ஃபார்ம். ஸோ கண்டிப்பாக நீ வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவோன்னு நான் வாழ்த்துறேன். இந்த 12th மட்டுமே தான் வாழ்க்கையாக சார் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். 12th மட்டுமே வாழ்க்கைன்னு நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். 12th மட்டும்தான் வாழ்க்கையா, நான் வந்து பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் பேசலை. புரிஞ்சுதுங்களா? எனிவே, நான் ஏதாவது சங்கடப்படுத்தி பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ.